ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளவரான் ஃபிஷ்ஷை வந்து எப்படி கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கிறது. ஸோ ஃப்ளவரானோட டேங்க் மேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதை எப்படி கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஃப்ளவரான கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்க போகிறீங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது டேங்க் சைஸஸ். ஸோ மினிமம் டேங்க் சைஸ் 4 ஃபீட் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி 5 ஃபீட். ஸோ அந்த டேங்க் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் மேலே டேங்க் சைஸ் உங்களால் ப்ரிஃபர் பண்ண முடிஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளவரான் அப்போ தான் வாங்க போகிறீங்க. ஸோ அது கூட டேங்க் மேட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ளவரான் வாங்கும்போதே கூட மற்ற மீன்களை வாங்குறதும் நல்லது தான். ஸோ அது உங்களோட டேங்க் மேட்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த என்னென்ன மீனுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பேரட் ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டெரர், ஆஸ்கர், டின் ஃபாயில் பார்ப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைகர் பார்பை கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்கூலிங் ஆட் பண்ணுங்கள். டைகர் பார்ப் ஒரு 8 to 10 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோவானாவை ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளவரான ஒரு 3 inches 4 inches சைஸில் வாங்கும்போது நீங்கள் வந்து அந்த மீன்களும் ஒரு அதே சைஸில் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா அது நல்லா டேங்கோட பழகி அதுக்கு வந்து வளரும். பட் ஃப்ளவரான் வளர வளர, ஆஸ்கார் வளர வளர இந்த சிக்லெட்லாம் கொஞ்சம் அக்ரெசிவ் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ டெரிட்டரியலுக்காக சண்டை போடும். ஸோ அந்த மாதிரி போட்டிகள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய டெக்கரேஷன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கேப்ஸ் வைங்க, நிறைய ஹைடிங் பிளேசஸை வைங்க. ஸோ இதுங்க ரெண்டு சண்டை போட்டு இருந்துச்சுன்னா இன்னொன்று ஓடி போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஹைடிங் பிளேசஸை வைங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த சேர்க்கக்கூடிய மீனில் இன்னொரு லிஸ்ட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஷவரம் ஃபிஷ். ஸோ வந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு வெரைட்டியும் சேர்த்துக்கிறேன், டெக்ஸஸ் சிக்லெட். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ளவரானுக்கு வந்து நார்மலாகவே நம்ம வளர்க்குறோன்னா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம 4 ஃபீட் டேங்க் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ மினிமம் நம்மளுக்கு அந்த ஃப்ளவரானுக்கு 4 ஃபீட் டேங்க் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி டேங்காக மாற்ற போகிறீங்க, இந்த சிக்லெட்ஸு இந்த ஃப்ளவரான்குள்ளே நீந்த விட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மினிமம் 5 ஃபீட் டேங்க் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன டேங்க்கில் ஃப்ளவரான் அதுக்கப்புறம் அதர் ஃபிஷ்ஷஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளவரான் அட்டாக் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளவோ டெக்கரேஷன்ஸ் வச்சா கூட மீன்கள் அடி வாங்கும். ஸோ அதனால தான் இதுவே நீங்கள் 5 ஃபீட் டேங்க் வச்சா கூட அது சண்டையே போடாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போடும். பட் அது அந்த அளவுக்கு பெருசாக போய் முடியாது. பட் சம்டைம்ஸ் அது வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மவுத் வச்சு லாக் போட்டு தான் சண்டை போடும். ஸோ அந்த மாதிரி லாக் போட்டு சண்டை போட்டுச்சுன்னா யார் தோக்குறாங்களோ அவங்க தான் விட்டு கொடுக்கணும். பட் இவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க சிக்லெட் ஃபேமிலிஸ்லாம். ஸோ நீங்கள் நடுவில் பூந்து சண்டைகளை பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேஸ்ட்டு ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் போடணும். சிக்லெட் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி கிளியராக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மீன்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ 5 ஃபீட் டேங்க்கில் இந்த மாதிரி கம்யூனிட்டி ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளவரான ஸ்மால் டேங்கில் ஆட் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக அது வந்து சண்டை போட தான் செய்யும். ஸோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா பாப்ஸை வேணால் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுங்களுக்கு கூட நீங்கள் ஹைடிங் பிளேஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஃப்ளவரான் வளர்க்குறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் 50 rupeesக்கு ஒரு சின்ன ஃப்ளவரான் பேபியை வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்து வளர்த்துனேன். பட் அது ஒரு ஃபீமேல். அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை சின்ன வயசில் வளர்த்துனது தான். ஸோ அதுதான் என்னோடய கடைசி ஃப்ளவரான் நான் வளர்த்துனது. அதுக்கப்புறம் நான் எந்த ஃப்ளவரானும் வளர்த்துனதே கிடையாது. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி. கொஞ்சம் சூப்பரான ஒரு ஃபீமேல். ஸோ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2.5 years இருந்துச்சு அந்த மீன். ஸோ அதுக்கப்புறம் சிக்காகி இறந்து போயிடுச்சு. ஸோ கைஸ், ஃப்ளவரான் லவர்ஸ் லைக் பண்ணுறேங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அக்வேரியம் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ கைஸ், see you next video. Bye bye.